போயிட்டாளா? இந்த சம்மதத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கறதுக்கு நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. உனக்கு வர வரன எல்லாத்தையும் தடுக்க எவ்வளவு மேனிபுலேஷன், எவ்வளவு தில்லுமுள்ளு, இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருந்தது. ஒரு வழியா இனி நமக்கு அந்த வேலையே கிடையாது. டேய் கர்ணா, ஒரு வழியா நீ சாதிச்சிட்டடா, சாதிச்சிட்ட. கடவுளே, நல்லபடியா நான் இந்த நாவலை எழுதி முடிக்கணும். அதெல்லாம் நல்லா எழுதிருவ. உன்னோட கவிதை, சிறுகதைகள்லாம் நல்லா இருக்கும். ஆனா இது ரொம்ப சவாலான விஷயம் குமுதா. அதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. தைரியமா ஆரம்பி அபி. நிறைய ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க தருண். எனக்கு கம்மி தான். நான் முடிக்க போறேன் சுடர். சரளாமா, இதோ வரேங்க. இந்தாங்க. என்னங்க, புது வேலையெல்லாம் எப்படி இருந்தது? முதல் நாளுன்னு எனக்கு கூட ரொம்ப பதட்டமா தான் இருந்துச்சு. ஆனா புதுசா போன மாதிரியே இல்ல சரளா. அங்க எல்லாருமே என்ன ரொம்ப மரியாதையோட நடத்துறாங்க. புதுசா வேலைக்கு போயிருந்தாலும் சீனியாரிட்டி பார்க்காம என்கிட்ட சமமா பழகுறாங்க. இந்த வேலை எனக்கு செட் ஆயிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சரளா. மாமா, புது ஆபீஸ்ல உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாமா? ரொம்ப பிடிச்சிருக்கு சுடர். அப்பா, எங்களையும் ஒரு நாள் உங்க ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போங்கப்பா. நான் என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட என் அப்பா ஆபீஸ்க்கு போறாருன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. கண்டிப்பா கூட்டிட்டு போறேன்ப்பா. ஏங்க, நீங்க ஆபீஸ் போறதுனால பசங்களுக்கு கூட சந்தோஷம் பாருங்க. நீங்க மட்டும் ஆரம்பத்துல இருந்தே கடை வைக்காம ஆபீஸ்க்கு போயிருந்தீங்கன்னா இந்நேரம் நம்ம ஒரு பிளாட்டே வாங்கியிருக்கலாம். பேசாம முழு நேரமும் இந்த ஆபீஸ்க்கே போற மாதிரி போலாங்க. இல்ல சரளா, முன்னாடி நான் பார்த்த வேலையை விட்டதுக்கு அப்புறமா திண்டாடி நிற்கும் போது இந்த கடை தான் நம்மளை கைவிடாம இத்தனை வருஷமா வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. அதை எப்பவுமே நம்ம மறந்துடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் சுயதொழில் ஒண்ணு நம்ம கையில இருக்கிறது தான் நமக்கு பலமே. சரிங்க. ஏங்க, மாசமானா என்ன தேதியில சம்பளம் கொடுப்பாங்க? 1ஆம் தேதியே கொடுத்துருவாங்களா இல்ல 5-10 தேதி ஆகுமா? 5ஆம் தேதிக்குள்ள கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க சரளா. 5ஆம் தேதி. அப்பாடா, இனிமே கடையில வர வருமானத்தை வீட்டு செலவுக்கு, பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குன்னு வச்சுக்கிட்டு இந்த பணத்தை அப்படியே சீட்டு கட்டிக்கலாங்க. அது சரளா, சுடர் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வாங்கின பணத்தை இந்த மாசம் நம்ம திருப்பி கொடுக்கணும். அதுபோக மீதி இருக்கிற காசுல நீ என்ன விருப்பப்படுறியோ அதை நீ செஞ்சுக்க. முக்காவாசி பணம் அதுக்கே போயிரும். அடுத்த மாசத்துல இருந்தாவது தேவையில்லாத செலவு எதுவுமே வந்துடக்கூடாது. கடவுளே, கடவுளே. சரி சரி விடு. எப்படியோ சுடர் தயவுல நல்ல வேலை கிடைச்சிருச்சு. தேங்க்யூ பாப்பா. மாமா, சொல்லுமா. எங்க ஸ்கூல்ல டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. அதுல நானும் கலந்துக்கிறேன் மாமா.
தருண் பாட்டு பாடி நான் டான்ஸ் ஆடினா நாங்க தான் வின் பண்ணுவோம் மாமா. சுடர்மா வேணாம், இப்பதானே உனக்கு ஜுரம் வந்து சரியா இருக்கு. பாரேன், இப்ப கூட நீ டயர்டா தான் இருக்க. கொஞ்ச நாளைக்கு நீ நல்லா சாப்பிட்டு தெம்பா இரு, சரியா? அடுத்தடுத்து போட்டி நடக்கும்போது நாம கண்டிப்பா கலந்துக்கலாம், ஓகேவா? சரிங்க மாமா. எங்க இங்க தியாவை காணோம்? அப்பா, தியா அவ ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாப்பா. அதுக்காக இவ்வளவு நேரமா? என்ன சரளா இது? ஏன் தியாவை சுடர் கூடயே உட்காந்து படிக்க சொல்ல வேண்டியது தானே? எதுக்காக இப்படி அடுத்தவங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்புற? சுடர் இங்க வரதுக்கு முன்னாடி ரேவதி அக்கா பொண்ணோட சேர்ந்து தானே படிச்சுட்டு இருந்தா. திடீர்னு போக கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஆ சரி சரி, நேரமாச்சுல, போய் கூட்டிட்டு வா, எல்லாரும் சாப்பிடுவோம். சரிங்க. டேய் தருண், இந்த பேக் எடுத்து உள்ளவே. சரிம்மா. மாமா, ம், ராதிகா மேடம் கிட்ட கேட்டிங்களா? அவங்களாவது அம்மாவை போய் பார்த்தாங்களா? பேசுன சுடர், அவங்களும் பார்க்க முடியலன்னு தான் சொல்லிட்டாங்க. எனக்கு அம்மா ஞாபகமாவே இருக்கு மாமா. அவங்கள பார்க்கணும் போலவே இருக்கு. பரோல்ல வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சூழ்நிலை இப்படி மோசமாகும்னு நான் நினைக்கவே இல்லை சுடர். ஏதாவது நல்ல வழி பிறக்கும், நாம நம்பிக்கையோட இருப்போம், சரியா?